பிரைஸ் த லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் பிரசங்கி 11ஆம் அதிகாரம் மற்றும் 12ஆம் அதிகாரம். இந்த நாள் தியானத்திற்கான தலைப்பு சாதகமற்ற சூழ்நிலைகளை ஏன் பயன்படுத்த வேண்டும். இந்த பூமியில் எப்பொழுதுமே நமக்கு சாதகமான சூழ்நிலை இருக்கும் என்று சொல்ல முடியாது. ஆண்டவருடைய விருப்பம் என்னவென்றால் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் செயல்படுவதற்கு நாம் பழகி கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இந்த பூமியில் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களையும் நோக்கங்களையும் நிறைவாக நிறைவேற்ற முடியும். 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், மேகங்களை நோக்குகிறவன் அறுக்க மாட்டான். இந்த வார்த்தை சொல்லுகிறது, நம் காற்றை கவனித்து கொண்டு இருந்தோம் என்றால் நம்ம என்ன பண்ண மாட்டோம், விதைக்கவே மாட்டோம். இந்த இயற்கை சூழல் எப்பொழுது சரியாகும் அல்லது எப்பொழுது சாதகமான சூழ்நிலை வரும் என்று சொல்லி காத்து கொண்டே இருப்போம். அப்போ நம்முடைய வாழ்க்கைகளில் சாதகமில்லாத சூழல்கள் எப்பொழுதுமே காணப்படும். நம்ம வேலை செய்யக்கூடிய இடத்துல கடினமான நபர்கள் கண்டிப்பாக இருப்பார்கள், அல்லது பொருளாதார தட்டுப்பாடு அவ்வப்போது வந்து போய் கொண்டிருக்கலாம், குடும்பத்தில் பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து போய் கொண்டிருக்கலாம், பலவீனங்கள் அவ்வப்போது வரலாம், அல்லது நமக்கு உதவி செய்வதற்கு ஆட்கள் இல்லாமல் காணப்படலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை நம்மை உற்சாகப்படுத்துகிறது, எப்பொழுதுமே எந்த சூழ்நிலையிலும் சாதகம் இல்லாத சூழ்நிலையில கூட நாம் செயல்பட பழகி கொள்ள வேண்டும். சாதகம் இல்லாத சூழ்நிலையில மட்டும் செயல்பட பழகிவிட்டோம் என்றால் யாராலையுமே நம்மை தடுத்து நிறுத்தவே முடியாது. ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கக்கூடிய திட்டங்களை நிறைவாக நம்மால் என்ன பண்ண முடியும், நிறைவேற்ற முடியும். இன்றைக்கு நாம் ஏன் சாதகமில்லாத சூழ்நிலைகளை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு 3 காரியங்களை நாம் தியானிக்கலாம். முதலாவதாக, இந்த பூமியில சாதகமான சூழ்நிலைகள் எப்பொழுதும் நமக்கு என்ன பண்றதில்ல, காணப்படுவதில்லை, அல்லது சாதகமான சூழ்நிலைகள் எப்பொழுதுமே சாத்தியம் அல்ல. ஒரு சில எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கலாம். சாலமோனுடைய நாட்களை பார்க்கும்போது எல்லாவித சூழ்நிலையுமே சாதகமாக காணப்பட்டது. ஆனால் அதற்கு முன்பதாக தாவீது அதனுடைய கிரயத்தை செலுத்தியிருந்தார். தாவீது ஆட்சி பொறுப்பை எடுக்கும்போது எந்த சூழ்நிலையுமே சாதகமாக இல்லை. ஆனால் தாவீது ஆண்டவரை சார்ந்து பாடுகளின் வழியாக சென்று ஒரு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கி சாலமோனிடத்துல கொடுத்திருந்ததுனால அந்த நேரத்தில் இஸ்ரவேல் சரித்திரத்தை பார்க்கும்போது சாதகமான சூழ்நிலை இருந்தது. ஆனாலும் பொதுவாக நம்ம இந்த பூமியை பார்க்கும்போது சாதகமான சூழ்நிலை காணப்படவில்லை. இதற்கு புதிய ஏற்பாட்டில் கூட ஒரு சில காரணங்களை நாம் பார்க்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து அந்த 23ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்கும்போது 18ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. இப்போ இனி வரக்கூடிய நாட்கள் மகிமையின் நாட்களாக தான் இருக்க போகிறது. அந்த மகிமைக்கு பாடுகள் தான் நம்மை ஆயத்தப்படுத்த முடியும் என்று பவுல் சொல்லுகிறார். அப்படி என்றால் பாடுகள் என்று சொல்லும்போது அது சாதகமில்லாத சூழ்நிலையையும் அதிகமாக குறிக்கிறது. அப்படியே நாம் 23ஆம் வசனத்தை பார்க்கும்போது, அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலனை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். அப்போ இன்னொரு காரணம் என்னவென்றால், சரீர மீட்பு இன்னும் நான் என்ன பண்ணலை, அடையவில்லை. ஆண்டவர் நம்மை ரட்சிக்கும் போது ஆவியில அவர் ஒரு புதிய காரியத்தை செய்கிறார். ஆவியில உள்ளான மனுஷனில் நம்ம புதிய சிருஷ்டியாக மாறி இருக்கிறோம். ஆனால் சரீரம் இன்னும் மீட்படையவில்லை. இந்த சரீரம் மீட்புக்காக நம்ம காத்திருக்கிறோம். பவுல் எப்படி சொல்லுகிறார் என்றால், இதற்காக நமக்குள்ளால் என்ன பண்றோம், காத்திருக்கிறோம், நமக்குள்ளே நாம் தவிக்கிறோம். இப்போ இந்த தவிப்புல தான் இந்த பூமியில நாம் வாழ்க்கையை வாழ வேண்டியதாக இருக்கிறது. அப்போ என்னுடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையும் சாதகமாக இருந்தால்தான் நான் செயல்படுவேன் என்று நாம் சொல்லும்போது நம்மால செயல்படவே முடியாது. அப்போ இந்த பூமியில சாதகமான சூழ்நிலை எப்பொழுதுமே நமக்கு காணப்படாது. அதனால எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நம்ம செயல்படுவதற்கு பழகி கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, நம்ம
சாதகமில்லாத சூழ்நிலையை பயன்படுத்தவில்லை என்றால் ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை இழந்து விடுவோம். ஆண்டவர் சாதகம் இல்லாத சூழ்நிலையில தான் அநேக வாய்ப்புகளை நமக்கு கொடுக்கிறார். அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தலைன்னா அந்த வாய்ப்பு நம்மை விட்டு கடந்து போய்விடும். தாவீதுடைய வாழ்க்கையை கூட நம்ம பார்க்கும்போது இந்த தாவீது கோலியாத் சம்பவம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ முழு தேசமே அதை ஒரு பிரச்சனையாக தான் அந்த இடத்துல பார்க்கிறார்கள். இந்த தாவீது மட்டும்தான் கோலியாத்தை பார்க்கும்போது அதை ஒரு வாய்ப்பாக அவர் பார்க்கிறார். இஸ்ரவேல் தேசத்திற்கு ஜெயத்தை பெற்றுக்கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பு என்று தாவீது மாத்திரம்தான் பார்க்கிறார். அப்ப நிறைய வாய்ப்புகளை ஆண்டவர் எப்படி தான் தருகிறார் என்றால் சாதகமில்லாத சூழ்நிலையில தான் ஆண்டவர் கொடுக்கிறார். அப்ப இனி நம்ம சாதகமில்லாத சூழ்நிலையை பார்க்கும்போது அதை ஒரு ஆவிக்குரிய கண்களோடு பார்க்க வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில ஒரு சாதகமில்லாத சூழ்நிலையில நான் காணப்படுறேன். நான் வேலை பார்க்குற இடத்துல எனக்கு சூழ்நிலை சரியில்லை, குடும்பத்தில் சூழ்நிலை சரியில்லை, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் சூழ்நிலை சரியில்லை. ஆனால் என்னுடைய கண்களை திறந்துடலுங்க ஆண்டவரே. இந்த சூழ்நிலையில் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய வாய்ப்பை நான் பார்ப்பதற்கு என்னுடைய கண்களை திறந்துடலுங்க என்று நம்ம கேட்கும்போது சாதகமில்லாத சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பை நம்ம என்ன பண்ணுவோம்? நாம் பார்த்து விடுவோம். அப்படி இல்லை என்றால் ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பை நாம் இழந்து விடுவோம். அதுக்கு பிறகு நம்ம முறுமுறுத்து எந்த பிரயோஜனமும் இல்லை, என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் எந்த வாய்ப்பையுமே கொடுக்கல என்று நம்ம என்ன பண்ண முடியாது, வருத்தப்படுவதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதனால ஞானமாக நம்முடைய சூழ்நிலைகளை நாம் பயன்படுத்த வேண்டும். மூன்றாவதாக, சவால்கள் அதிகமாக இருக்கும்போது தான் நம்முடைய வாழ்க்கையில வளர்ச்சி அடைய முடியும். நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் இயேசுவை போல வளர்ச்சி அடைவது. அப்போ சாதகம் இல்லாத சூழ்நிலையில தான் ஆண்டவர் நமக்கு நல்ல வளர்ச்சியை வைத்திருக்கிறார். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாகவும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. இந்த 3 வசனங்களை நாம் பார்க்கும்போது சவால்கள் எப்போ ரொம்ப அதிகமாக இருக்குதோ அப்போதான் நமக்கு பொறுமை உண்டாகும். அந்த இடத்துல தான் ஆவிக்குரிய வளர்ச்சி நமக்கு உண்டாகும். அப்போ சவால்கள் நிறைந்த சூழ்நிலையில நம்ம சோர்ந்து போய் விடுவோம் என்றால், அல்லது அதில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நாம் இழந்து விடுவோம் என்றால், அல்லது இந்த சவாலான சூழ்நிலை போன பின்பு சரியான பிறகு நான் செயல்பட ஆரம்பிக்கிறேன் என்று நாம அமைதியாக உட்கார்ந்து விடுவோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் வைத்திருக்கக்கூடிய வாய்ப்புகளை நாம் என்ன பண்ணி விடுவோம்? இழந்து விடுவோம். அதனாலதான் இன்னைக்கு 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பிரசங்கியில நம்ம பார்க்கிறோம், காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான். இனி நம்முடைய வாழ்க்கையில காற்றை நாம் பார்த்து சோர்ந்து போய்விடக்கூடாது. சாதகம் இல்லாத சூழ்நிலையை பார்த்து நாம் சோர்ந்து போய்விடக்கூடாது. ஆண்டவருடைய பலத்தோடு நாம் என்ன பண்ண வேண்டும்? செயல்பட வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை முழுமையாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட நாங்கள் எப்படி எல்லா சூழ்நிலையிலும் செயல்பட வேண்டும் என்று நாங்கள் கற்றுக்கொண்டோம் தகப்பனே. எங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாங்கள் கடந்து போய் கொண்டிருந்தாலும் சூழ்நிலையை பார்த்து நாங்கள் பயந்துவிடாதபடிக்கு இந்த பூமியில் ஆண்டவர் எந்த சூழ்நிலையை எனக்கு கொடுத்தாலும் எனக்கு செயல்படுவதற்கு பலன் தருவார் என்று விசுவாசித்து நாங்கள் செயல்பட ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் எங்களுக்கு வைத்திருக்கக்கூடிய வாய்ப்புகளை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள ஆண்டவர் கிருபை தாருங்க. அதன் மூலமாக ஒரு நிறைவான வளர்ச்சியை நாங்கள் அடைய ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. உடைய நாமத்தை மாத்திரம் நீங்க தொடர்ந்து மகிமைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.